ஹாய் வணக்கம். இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 டே 2, 3 இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டே 2ல அந்த பிக் பாஸோட அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை சுத்தம் பண்றதுக்கு பார்வதியும் திவாகர் அவர்களும் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால. அப்ப விளக்கமாத்த வச்சு பார்வதி அவர்கள் கீழே கண்ணாடியில இதுல எல்லாம் தட்டுவாங்க. சோ அதை தட்டக்கூடாது அப்படின்னு அந்த சுபிக்ஷாங்கிற பொண்ணு, இன்னொரு இந்த வினயா அப்படிங்கிற பொண்ணு எல்லாம் சொல்லுவாங்க. இது என்னோட ஸ்டைல் ஆஃப் வே, ஒர்க்கிங் வே, அதனால நான் தட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். இந்த சண்டைகள் அப்படியே கண்டினியூ ஆனிச்சுட்டே 3ல. இதுமே நான் பிக் பாஸ் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள உள்ள போக மாட்டேன், நாங்க துடைக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல போற, யாரு 100 நாள் இருப்பா, யாரு அடுத்த வாரமே வெளியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் யாரு 100 நாள் இருப்பா, யாரு சீக்கிரமே வெளியாயிருவா அப்படிங்கிற கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். சுபிக்ஷா இருக்காங்கல்ல, அவங்க பார்வதி வீட்டை துடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம திவாகர் மட்டும் தான் தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சோ எங்களுக்கு இன்னொரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ட கேட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு சண்டை மாதிரி, ஒரு வாக்குவாதம் மாதிரி அப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இல்ல எனக்கு நான் இந்த மாதிரி செஞ்சாங்க, அதனாலதான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சுபிக்ஷா சொல்ல, பார்வதி அதுக்கு இந்த மாதிரி சொல்ல, நான் இது ஏற்கனவே நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பார்த்து பிக் பாஸ் அவர்கள் தண்ணியை திறந்து விட்டாங்க. இதை கமருதீன் அவர்களுமே நோட்டீஸ் பண்ணல. தண்ணி வேஸ்டா தான் போனுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது தண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி வேஸ்டா கீழே தான் ஊத்திக்கிட்டு அந்த டேயே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சோ இந்த சமயத்துல எல்லாரும் நைட்டு ஒரு 9-9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பார்வதி இந்த சுபிக்ஷா அவங்களோட பிரச்சனையை பத்தி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தரும் ஒரு அவங்களோட அபிமானத்தை வச்சாங்க. அப்ப திவாகர் அவர்கள் சிரிச்சாரு. ஏன் சிரிக்கிறீங்க, என்ன ஏது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த கெமி அப்படிங்கிறவங்க திவாகர்ட்ட பேசுவாரு. திவாகர் அவர் மூஞ்சியே பார்க்காம பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ அதனால என் வயிற்ற பார்த்து பேசுறீங்களா, எனக்கு கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு கெமி அவர்கள் சொல்றது ஒரு தப்பான வார்த்தை தான். அது வேற மாதிரிதான் போர்ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையே நமக்கு புரிஞ்சு, அடுத்த நிமிஷமே அந்த ஆதிரை அப்படிங்கிற பொண்ணு கரெக்டா அதை நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுறது வேற மாதிரி தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல அவர் தப்பா என்னை பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு கெமியும் சொன்னாங்க. டே 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காலையில ஒரு 5 மணிக்கே பிக் பாஸ் தண்ணியை திறந்து விட்டாருங்க. அந்த நேரத்துல முடிச்சுக்கிட்டு இருந்த விக்ரம்ஸ் அதை பார்த்துட்டு கமருதீனை சத்தம் போட்டு எழுப்புறாரு. அவர் உள்ள தூங்கிக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் கிளம்பி வர்றதுக்குள்ளயுமே தண்ணி எல்லாமே நின்னு போச்சு. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவரு தான் போய் பிடிக்கணும் இல்ல, எல்லாருக்குமே தண்ணி தேவைப்படுது. ஸோ விக்ரம்ஸ் கூட அந்த நேரத்துல ஓடி அந்த தண்ணியை பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவர்கிட்ட ஒரு நாளுக்கான ஒரு 6 மணி இருக்கும், 6:30 மணி இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 10 செகண்ட் இந்த பைப்ல அந்த பைப்லன்னு தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க டேங்கை இழுத்துக்கிட்டு போய் அங்க பிடிக்கிறதுக்குள்ளயுமே தண்ணி நின்னு போயிடுச்சு. அது பார்க்கையில ரொம்ப காமெடியா இருந்துச்சு. இங்க இழுத்துட்டு போறது, அங்க இழுத்துட்டு போறது அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் டாய்லெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பக்கெட்ல தண்ணி தூக்கிட்டு போனாரு. இது மாதிரி தூக்கிட்டு போலாமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் எந்த இதையுமே காதலே வாங்காம வாயில பிரஷ வச்சுக்கிட்டு அவர் பார்த்து நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. திவாகர் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கேன் பாட்டில் எடுத்துட்டு அவங்க புடிச்சு வச்சிருந்த தண்ணியில அந்த வாட்டர் கேன் ஃபுல்லா எடுத்துட்டு போனாரு. வாயில பிரஷ் பண்றதுக்காக எடுத்துட்டு போனாரு. அப்ப இவங்க எல்லாம் கேட்டாங்க, அப்படிலாம் எடுத்துட்டு போக கூடாது, அவங்க தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த லீடர்கிட்ட கேட்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பாடி ஷேமிங் பண்ணா, அது பண்ணா இது பண்ணா, நான் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, எமர்ஜென்சிக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட தரப்பு வாதத்தை அவர் வச்சாரு. ஒரு நியூ டாஸ்க பிக் பாஸ் அவர்கள் சொன்னாரு. என்ன அப்படின்னா, வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க். அதாவது திவாகர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு நடிப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்காக அவர்கிட்ட ஒரு டயலாக கொடுத்து அவங்களை பேச வச்சு அதுல யாரு நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு நடிப்பு அரக்கன், அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டின் நடிப்பு அரக்கன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி அகாடமியில நம்ம விக்ரம் ஒரு கட்டபொம்மனோட டயலாக பேசியிருப்பாரு. ரொம்ப அருமையா பேசினாரு, நல்லாவே இருந்துச்சு. அதாவது சிவாஜி சாரோட டயலாக்கும் சரி, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த அந்த வெள்ளக்கார தோர அவரோட டயலாக்கமே நல்லாவே பேசியிருந்தாரு. அவருக்கு தான் நடிப்பு அரக்கனான விருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே
நம்ம ஆள் வந்து அவருக்கான பிக் பாஸ் வீட்டின் நடிப்பு அரக்கன் விக்கல் விக்ரம்ஸ் அப்படின்னு மாதிரி அவர் வந்து சொல்லி அதை வந்து சொன்னாரு. 4 மணி 4:30 மணி வாக்குல எல்லாருமே வந்து அந்த லிவிங் ஏரியால உட்காந்துருந்தாங்க. அப்ப வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து பேசினாரு. என்ன அப்படின்னா, தண்ணி வந்து எவ்வளவு இருக்கு என்னன்னு கேட்டாரு. தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமருதீனும். சோ இது வந்து ஏன் கம்மியா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டப்ப, இது மாதிரி நாங்க பிடிக்க மறந்துட்டோம், ஒரு தடவை வந்துச்சு பிடிக்கல, மத்தபடி 2-3 தடவை வர்றப்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லுவாரு. நான் எத்தனை தடவை தண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை வந்து தண்ணி ஓப்பன் ஆயிருக்கும். இவங்க வந்து அதை பார்த்துட்டு இவங்களுக்கே தெரியாது, அப்பதான் தெரியும் இத்தனை தடவை தண்ணி வந்திருக்கு, மிஸ் பண்ணிட்டோம். சண்டையெல்லாம் பேசி நடந்துகிட்டு இருக்கிறப்பே வந்து அடுத்த டாஸ்க்கு வந்து எனக்கு தண்ணி தேவைப்படும், இப்ப நான் தண்ணி இல்லாம நான் எப்படி டாஸ்க் நடத்த முடியும், நான் மக்கள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பிக் பாஸ் அவர்களே வந்து மீண்டும் தண்ணியை வந்து திறந்து விட்டுருப்பாரு. அந்த தண்ணியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த தலை டாஸ்கோட 2வது பார்ட், அந்த தலை டாஸ்க்ல ஜெயிச்ச 12 பேருக்கும் வந்து ஒரு டாஸ்க். அது என்ன அப்படின்னா, ஒரு அழுக்கு ஜீன்ஸ் இருக்கும், அந்த அழுக்கு ஜீன்ஸை எடுத்து துவைச்சு காய வச்சு துவைச்சு சுத்தமா துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாஸ்க். வெளுத்துக்கட்டு ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா அந்த தலை டாஸ்க்ல, அந்த பொங்குதே அப்படிங்கிற டாஸ்க்ல. சோ அதுல ஜெயிச்சா வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரிதான் வந்து இந்த டாஸ்க் வந்து போனுச்சு. அதுல அடிப்படி தகராறு, சண்டை, வம்பு, வழக்கு இதெல்லாம் வந்து நடந்துச்சு. இந்த டாஸ்க்ல வந்து நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள், ஆதிரை, அதுக்கப்புறம் அந்த கொரியன் பையன் மாதிரி இருப்பான்னு சொன்னேன் துஸ்கர், அந்த பையன் வந்து 3 பேருமே வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க தான் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து தலை டாஸ்கோட ஃபைனல் ரவுண்டுக்கு 3 பேரும் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருக்கிறவங்க வந்து அறிவியா வந்து அந்த கதை சொல்லும் டாஸ்க் வந்து நடந்துச்சு. அதுல எப்படி அப்படின்னா, அடுத்த 3 பேர் வந்து ஒருத்தவங்க அவங்களோட தங்களோட கதையை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கதை சொல்ற டாஸ்க்ல வந்து பிரவீன் காந்தி சார், நம்ம ஆதிரா, அதுக்கப்புறமாட்டி அவங்க கலையரசன், இவங்க 3 பேரும் வந்து அந்த டாஸ்கை வந்து, அதாவது அந்த கதை சொல்ற இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுல வந்து குறிப்பா வந்து பிரவீன் காந்தி சார் சொன்ன அந்த நான் அப்படிங்கிற தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லாவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேம் மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து விளையாட மாதிரி சும்மா கேம் மாதிரி ஒரு கேம் மாதிரி நடந்தாங்க. அந்த கேம் வந்து நந்தினிய வந்து ரொம்ப எமோஷனலா வந்து தாக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நந்தினி வந்து எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நந்தினி வந்து கேட்பாங்க. அதாவது நந்தினி அந்த இடத்துக்கு வருவாங்க, ரம்யா ஜோ வந்து இங்க பாருங்க, நீங்க தான் இந்த மாதிரி அழுகுறீங்க அப்படின்னு சொல்றானுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னோன்னே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. போய் அழுது கத்தி அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. நீங்க எல்லாம் போங்க, நான் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்த மாதிரி ஒரு எமோஷனலா வந்து இந்த 4ஆம் நாள் பிக் பாஸோட வீடு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படிதான் இருந்துச்சு இந்த 3ஆம் நாளும் 4ஆம் நாளும். அடுத்ததா வந்து அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் பார்த்துட்டு வீடியோவா வந்து போடுறேன். தேங்க்யூ.